2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டின் தலைநாளாகிய இந்த நாளில் செய்தியாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு அமைந்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என் இதயம் நிறைந்த இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும், அடுத்த சில நாட்களில் வர இருக்கின்ற தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருவிழாவுக்கான வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தைத்திருநாள் விழா அது தமிழர்களின் திருவிழாவா இல்லையா என்று 1935 ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம் மறைமலை அடிகள் தலைமையில் நடைபெற்றது. தந்தை பெரியார், சோமசுந்தர பாரதியார், முத்தமிழ் காவலர் பி.ஆ.பே. விஸ்வநாதம், பேராசிரியர் நமச்சிவாயனார் மற்றும் தமிழ்த்தன்றல் திருவிகா உள்ளிட்ட அறிஞர்கள் கலந்து கொண்டு நீண்ட நேரம் விவாதம் நடைபெற்ற போது தைப்பொங்கல் விழாதான் தமிழர்களின் ஒரே விழா, அது தைத்திருநாள் முதல் நாளில் கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர்கள் ஒரு பிரகடனமாக தந்தை பெரியார் அவர்கள் அதனை வெளியிட்டார்கள். ஆகவே தைப்பொங்கல் விழா என்பது சாதி மதம் கடந்து இந்த தமிழ்நாட்டிலேயும் உலகெங்கு வாழுகிற தமிழர்கள் கொண்டாடுகிற திருநாள் விழாவாகவே நடைபெற இருக்கின்றது. நான் 1986 தமிழ்நாட்டினுடைய நவ திருப்பதிகளிலே ஒன்று என்று வைணவர்கள் வழிபடுகிற தென்திருப்பேரை உள்ள மகர நெடும் குழைக்காதர் ஆலயத்தில், அந்த ஆலயத்தில் நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருந்த வைர நகைகள், தங்க நகைகள் அனைத்தும் களவு போய்விட்டன என்பதனை பொழுது விடிந்த பின் ஆலயத்துக்குள்ளே நுழைந்த பட்டர்கள் அறிந்த மாத்திரத்தில் அந்த ஊரிலே 108 பிராமண குடும்பங்கள் இருந்தன. அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரே நகையும் திருடு போய்விட்டதைப் போல எல்லோரும் கதறி அளவும் ஒரு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்ட போது நான் மகர நெடுங்குழைக்காதர் ஆலயத்துக்கு சென்று எந்தெந்த இடங்களிலே அந்த நகைகள் வைக்கப்பட்டு களவு போய்விட்டன என்பதையும் பார்த்துவிட்டு அவரிடமிருந்து விடைபெற இருந்தபோது அவர்கள் சொன்னார்கள், இடைத்தேர்தலுக்கு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வருகிறார்கள், இன்று காலையிலே வருவதாக செய்தி வந்திருக்கிறது, நீங்கள் அவரை இங்கே அழைத்து கொண்டு வந்து இதை பார்க்க செய்ய வேண்டும் என்றார்கள். நான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் நவ திருப்பதிகளில் ஒன்றாக கருதப்படுகிற வைணவ தலத்தில் இப்படிப்பட்ட கொள்ளை நடந்திருக்கிறது, நீங்கள் வந்து பார்வையிட வேண்டும் என்று அவர் அத்தனை பேர் விரும்புகிறார்கள் என்று சொன்னவுடன் கலைஞர் அவர்கள் மறுப்பேதும் சொல்லாமல், நான் வருகிறேன், ஆலயத்துக்குள்ளேயே சென்று பார்ப்போம் என்றார். ஆலயத்துக்குள்ளே எந்தெந்த இடங்களிலே வைக்கப்பட்டிருந்த நகைகள் என்பதை எல்லாம் கொண்டு போய் அந்த அர்ச்சகர்கள் காண்பித்தார்கள். பார்த்துவிட்டு வெளியே வந்தபோது அந்த வீடுகளில் வசிக்கக்கூடிய பெரியவர்களும் தாய்மார்களும்
எல்லோரும் ஒரு சேர வந்து இந்த நகைகளை எப்படியாவது மீட்டு கொடுப்பதற்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தால் காவல்துறை வேகமாக செயல்படும் என்றார்கள். நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினோம். சில நாட்களிலே இடைத்தேர்தல் முடிந்துவிட்டது. அதிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்தது. நான் தலைவரின் விருப்பத்துக்கேற்ப இதற்காக நீங்கள் அந்த மக்களை திரட்டிக்கொண்டு நடந்தே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் நீங்கள் வேண்டுகோளும் புகாரும் கொடுங்கள் என்றார். அதன்படி நான் தென்திருப்பேரையில் இருந்து புறப்படும் போது அந்த வீடுகளில் இருந்த ஏராளமான சகோதரிகளும் அந்த ஊர் இளைஞர்களும் பக்கத்து கிராமங்களிலே உள்ளவர்களும் என்னோடு சேர்ந்து கொண்டார்கள். அங்கிருந்து நாங்கள் நடைபயணமாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரையும் காவல்துறை கண்காணிப்பாளரையும் சந்தித்து புகார் மனு கொடுத்தோம். சில நாட்களிலேயே அதை கொள்ளையடித்தவர்கள் பிடிக்கப்பட்டு அந்த நகைகள் அனைத்தும் அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து திரும்ப சேர்க்கப்பட்டன. ஆகவே தமிழகத்திலே இருக்கக்கூடிய சைவ சமயமும் வைணவ சமயமும் தமிழர்கள் நெஞ்சுருகக்கூடிய பாடல்களை, சைவத்திலே தேவாரம், திருவாசகம் என்ற அருமையான காவியங்களையும், வைணவத்தில் ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தம் உள்ளிட்ட அந்த நூல்களையும் மக்கள் விரும்பி போற்றி இசைக்க ஆரம்பித்தார்கள், ஆலயங்களிலே கேட்க ஆரம்பித்தார்கள். ஆகவே ஆலயங்களில் எங்களை பொறுத்தமட்டில் ஆலயங்களுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. வைணவ சமயத்துக்கோ சைவ சமயத்துக்கோ நாங்கள் எதிரிகள் அல்ல. பகுத்தறிவு கொள்கையையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இந்த தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாகவே பல ஆண்டு காலமாக, 100 ஆண்டுகளாக எந்த விதமான மோதலும் பூசலும் இன்றி சமய நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருகின்ற இந்த நிலையை நிர்மூலமாக்குவதற்கு இப்பொழுது வடபுலத்திலே பல இடங்களிலே நடைபெற்ற இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல், கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல், கிறிஸ்தவ மக்கள் மீது தாக்குதல் என்கிற அளவுக்கு இந்துத்துவ சக்திகள் ஒரு வெறி உணர்ச்சியை தூண்டிவிட்டு இந்த மோதலில் அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக வாழ்ந்து வந்த சமூகத்தினர் ரத்தம் சிந்தவும் உயிர் இழக்கவும் உயிர்பலியாகவுமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டு வருகிறது. அதனால்தான் கர்நாடகத்திலே கல்புர்கி என்கின்ற அந்த அறிஞர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கௌரி லங்கேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தாளர், அந்த சகோதரி சுட்டுக் கொல்லப்பட்டார். மராட்டியத்திலே நரேந்திர தபோல்கரும் கோவிந்த் பன்சாரேயும் இந்துத்துவ வெறியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதை போலவே வடபுலத்தில் 2-3 இடங்களில் இந்த இந்துத்துவ அமைப்புகள் நிகழ்ச்சிகள் நடத்தி காந்தியாருடைய உருவம் போல ஒரு உருவத்தை வைத்து அதை சுட்டு அதை தீக்கிரையாக்குகின்ற காட்சிகளை அரங்கேற்றினார்கள். அதில் ஈடுபட்டவர்களை அரசுகள் கைது செய்யவும் இல்லை. இந்த பின்னணியில் 2022 பிப்ரவரி 22ஆம் தேதி அலகாபாத்திலே இந்துத்துவ சக்திகளும் RSS இந்த அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து, விஸ்வ இந்து பரிஷத் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினார்கள். தர்ம சன்சத் என்கின்ற அந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெற்று 32 பக்கத்தில் ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள். அந்த பிரகடனத்தினுடைய வாசகங்களை கேட்டபோது தலையிலே இடி விழுந்ததைப் போல எவ்வளவு பெரிய ஆபத்தை இந்தியாவுக்குள்ளே ஏற்படுத்த முனைகிறார்கள் என்பதை உணர்ந்தேன். இதை நாடாளுமன்றத்திலும் பதிவு செய்திருக்கிறேன். அந்த பிரகடனத்தின்படி இனிமேல் இந்தியா என்பது இந்த நாட்டினுடைய பெயராக இருக்காது, இருக்கக்கூடாது.
பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும். இந்தியாவின் தலைநகரம் டெல்லியாக இருப்பது மாற்றப்பட்டு வாரணாசி தான் இந்தியாவின் தலைநகரம் ஆக்கப்பட வேண்டும். இந்தியாவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இனி குடியுரிமை இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கும் குடியுரிமை இருக்கக்கூடாது. அந்த நிலையை நாம் உருவாக்கி நிலைநாட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும். வேறு எந்த மொழிக்கும் இங்கே இடம் இருக்கக்கூடாது என்ற அபாயகரமான, முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிட்டிசன்ஷிப்பே இருக்கக்கூடாது, குடியுரிமையே இருக்கக்கூடாது, வாக்குரிமை போவது மட்டுமல்ல குடியுரிமையையும் நீக்க வேண்டும். இதுதான் இந்த மாநாட்டினுடைய லட்சியம், கோல். இதை நிறைவேற்றுவதற்கு வருங்காலத்தில் அமைகின்ற மத்திய அரசு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் பிரகடனம் செய்தார்கள். இதற்கு எந்த எதிர்ப்பும் அரசு தரப்பில் இருந்தோ, ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் இருந்தோ, பிரதமர் நரேந்திர மோடி தரப்பில் இருந்தோ இந்த பேரபாயமான இந்த பிரகடனத்துக்கு காட்டப்படவே இல்லை. எனவே இது தமிழ்நாடு என்பது திராவிட இயக்க பூமி என்பதோடு மட்டுமல்ல, தமிழ் என்பதுதான் திராவிடம் என்று காலப்போக்கிலே திராவிடம் திராவிடம் திருவிடம் திராவிடம் என்று வந்தது என்று அறிஞர்கள் அதற்குரிய விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் அவர்களும் சமய நல்லிணக்கத்தை போற்றிய காரணத்தால் தான் இங்கே இஸ்லாமிய மக்களினுடைய ஒருவரும் தலைவரான கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இந்திய நாடாளுமன்ற அரசியல் நிர்ணய சபையில் 46இல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. 48இல் காயிதே மில்லத் அவர்கள் இதிலே உறுப்பினரானார்கள். அதற்கு சில மாதங்களிலேயே ஆட்சி மொழி பற்றிய விவாதம் அந்த சரத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போது காயிதே மில்லத் அவர்கள் எழுந்து ஆணித்தரமாக வாதாடினார்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மொழிகளில் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலேயே புராதனமான பழமையான மொழி தமிழ் மொழிதான். அதுதான் இந்த நாட்டிற்குரிய ஆட்சி மொழியாக வரக்கூடிய அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கிறது. அந்த முடிவுக்கு நீங்கள் வந்தால் இந்த நாட்டின் ஒற்றுமை எதிர்காலத்தில் காப்பாற்றப்படும் என்று நிர்ணய சபையிலேயே வாதாடினார். அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு 1936 முஸ்லீம் லீக் இயக்கத்திலே காயிதே மில்லத் அவர்கள் சேர்ந்திருந்தாலும் மாநில தலைவராகி, முதலில் மாவட்ட தலைவராகி, பிறகு மாநில தலைவராகி, முஸ்லீம் லீக்கினுடைய ஒருமித்த தலைவரான பிறகு 47 நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு 47 டிசம்பர் 13, 14 தேதிகளில் கராச்சியில் முஸ்லீம் லீக் மாநாடு நடைபெற்ற போது காயிதே மில்லத் அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். அப்பொழுது அங்கே இருந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் லியாகத் அலி கான், எங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தில் மொத்த பணமும் முஸ்லீம் லீக்குக்கு ஆனது, இந்தியாவுக்குரிய பங்கு 17 லட்சம், அதை நீங்கள் வாங்கி கொண்டு போங்கள் என்று சொன்னபோது அவர் காயிதே மில்லத்திலிருந்து ஒரு சல்லி காசு நாங்கள் வாங்க மாட்டோம், அது நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் நாட்டில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நாங்கள் திரட்டிக் கொள்ள முடியும் என்ற போது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும், அப்படி ஏதாவது முஸ்லிம்களுக்கு ஆபத்து வந்தால் எங்களுக்கு உடனே செய்தி அனுப்புங்கள், பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம் என்றவுடன், நீங்கள் யார் வந்து அதை செய்வதற்கு? நீங்கள் அந்நிய நாடு, நீங்கள் வேறு நாடாக போய்விட்டீர்கள், எங்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு எங்கள் நாட்டிலே இந்துக்களே இருக்கிறார்கள், எங்கள் நாட்டில்
அப்படிப்பட்ட அபாயம் வராது. வந்தாலும் நாங்களே அதை பார்த்துக் கொள்வோம். இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று பேசினார். ஆகவே இந்த ஒற்றுமை உணர்வை, இந்து முஸ்லிம் ஒற்றுமை உணர்வை காயிதே மில்லத் அவர்கள் ஏற்படுத்தினாலும் நாடு சுதந்திரமடைந்த போது நள்ளிரவு நேரத்திலே உலகம் தூங்கும் வேளையிலே இந்தியா விழித்துக் கொண்டு விட்டது என்று பண்டித ஜவஹர்லால் நேரு உரையாற்றிய அதே நாளில் நவஹாளியிலே இந்துக்கள் ஏராளமாக கொல்லப்படுகிறார்கள், மற்ற பகுதிகளில் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லி காந்தியார் அவர்கள், உலக உத்தமர் காந்தியடிகள் அவர்கள் நவஹாளியிலும் மற்ற பகுதிகளிலும் போய் அவர் ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்கு, சமய நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு அவர் சுற்றி வந்தபோது அவருக்கு பலத்த எதிர்ப்புகள் ஏற்பட்டன. கற்கள் அவர் மீது வீசப்பட்டன, காலணிகள் அவர் மீது வீசப்பட்டன. அவர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அந்த பயணத்திலே ஒரு நாள் இரவு தங்கியிருந்த இல்லத்திற்கு, அப்பொழுது அங்கே பிரதமராக கிழக்கு பாகிஸ்தானுக்கு இருந்த சுகரவர்த்தி அவர்கள் வந்து பக்கத்திலே வந்து அமர்ந்தார். சற்று நேரம் கழித்து பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமர் மிகுந்த மோசமான நிலைமை, காந்தியாரே தாக்கப்படுகிறார் என்று அங்கே வந்தார். அந்த இந்து மத விரோதியை அடித்து கொள்ளுங்கள் என்று கூச்சல் ஒரு சிலர் எழுப்ப, பலமாக சிலர் கற்களை இவர்கள் இருந்த இடத்தை நோக்கி வீசினார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு இறங்கி அந்த கூட்டத்துக்குள்ளே போனார். அவர் வாழ்க்கையிலேயே கை நீட்டி அவரை அறைந்ததில்லை. அப்படி ஒருவன் கற்களை வீசி முழக்கமிட்டுக் கொண்டிருந்த ஒருவரை கன்னத்தில் அறைந்தார். இந்த உலகம் கொண்டாடுகிற ஒரு உத்தமரை, தன் வாழ்நாளையே இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து பாடுபடுகிற அந்த மாமனிதரை தாக்குவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அமைதிப்படுத்த முயன்றார். அமைதியானார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அந்த காந்தியாருடைய படத்தை, பெயரை இப்பொழுது மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகிற அரசு, மகாத்மா காந்தியார் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவர் பெயரையே எடுத்து விட்டார்கள். அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் எல்லோரும் தமிழகம் எங்கும், சென்னையிலிருந்து எல்லா இடங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். நாடாளுமன்றத்திலே அதற்கு கண்டனம் எழுப்பப்பட்டது. ஆக காந்தியார் பெயரை உலகம் உச்சரிக்கிறது. 27 ஆண்டுகள் ரோவன் சிறையிலே இருந்த நெல்சன் மண்டேலா தன்னுடைய அறையில் வைத்திருக்கக்கூடிய புகைப்படம் காந்தியாருடைய புகைப்படம். அடிமை விலங்குகளால் நசுக்கப்பட்ட கருப்பர்கள், நீக்ரோக்கள் என்று அழைக்கப்பட்ட கருப்பர்கள், பிளாக்ஸ், அவர்கள் 10% உட்பட்டுத்தான் அமெரிக்காவிலே இருக்கிறார்கள். ஆனால் அங்கே அந்த கருப்பரிடத்திலே இருந்து நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக 2 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பராக் ஒபாமா அவருடைய அறையில் அவர் அதிபராக இருந்த போதும் சரி, இப்பொழுதும் சரி, காந்தியார் படத்தை தான் வைத்திருக்கிறார். ஆக உலகம் போற்றுகிற, இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்து உலகத்திலே அகிம்சை வழியையும் அறவழியையும் போதித்த அண்ணல் காந்தியடிகள் பெயரே எப்பொழுது நீக்கியிருப்பது. இதே நிலைமை நீடிக்குமானால் இனி கரன்சி நோட்டுகளிலும் காந்தியார் இருக்கிற படத்தை அகற்றுவதற்கு முன்வருவார்கள். அப்படிப்பட்ட வெறி உணர்ச்சியை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றலாம் என்று கருதி தமிழகம் போற்றுகின்ற கவிஞர்கள், பாவலர்கள் பாடல்களை 2-3 வரிகளை இந்தியில் எழுதி வைத்துக் கொண்டு அந்த வரிகளை வாசிப்பதும், இங்கே தர்மேந்திர பிரதான் வாசிக்கிறார், அமித்ஷா 2 வார்த்தை சொல்லி முயற்சித்து பார்க்கிறார், நரேந்திர மோடி நம்முடைய புறநானூற்றிலே இருந்து ஒரு பாடலை இந்தியிலே எழுதி வைத்து வாசித்து பார்க்கிறார். இதனால் எல்லாம் ஏமாற்றிவிட முடியாது. அவர்கள் இந்த
வெறி கூட்டம் மத வெறியை தூண்டிவிட்டு சமய நல்லிணக்கத்தை சிதைத்து மோதல்கள் இரத்தக்களரிகள் நடக்கட்டும், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் உட்பட அவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடரட்டும் என்ற நிலையிலே ஒரு விபரீதமான சூழல் உருவாகி வருவதால் பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள், தாய்மார்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்ற நிலையில்தான் சமய நல்லிணக்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கோட்பாட்டை உலகத்துக்கு நாம் தந்தது மட்டுமல்ல, கிரேக்க பாராளுமன்றத்திலே இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக போய் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய மாமேதை அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அற்புதமான உரையை ஆங்கிலத்திலே தருகிற பொழுது அவர் புறநானூற்று பாடலினுடைய அந்த வரிகளையும் சொல்லி அந்த கருத்துக்களையும் சொல்லி உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அறநூல்கள் இந்தியாவின் திருக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் தான் இருக்கிறது என்று அவர் கூறினார். அப்படிப்பட்ட நல் இணக்கம் வளர வேண்டிய நிலையில் இந்த மதவெறி கூட்டம், இந்துத்துவா கூட்டம், RSS, VHP போன்ற அமைப்புகள் இந்த ஒற்றுமை உணர்வை சிதைத்து பாழ்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் 2004ஆம் ஆண்டு தாமிரபரணி கரையிலிருந்து புறப்பட்டு 1200 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட போதும் இதைத்தான் நான் எல்லா இடங்களிலும் சாதி சமய ஒற்றுமை வேண்டும், நல்லிணக்கம் வேண்டும், மோதல்கள் கூடாது என்பதை முன் கருத்தாக வைத்து அந்த நடைபயணத்தை நான் நடத்தினேன். மொத்தம் 10 நடைபயணங்களில் 1994 ஜூலை 27 முக்கடல் சந்திப்பான குமரிமுனையிலிருந்து நான் 52 நாட்கள் நடந்த போதும் இந்த கருத்துக்களோடு நான் ஆங்காங்கே என்ன விதமான செய்திகள் அந்த பகுதிகளிலே சொல்ல வேண்டுமோ அவற்றை சொல்லிக் கொண்டு வந்தேன். முல்லை பெரியாறு பென்னிக்குயிக் அணைக்கு ஆபத்து வருகிறது, அணையை இடிக்க கேரளம் திட்டமிட்டு விட்டது என்ற நிலையில் அதற்காக 8 ஆண்டுகள் கம்பம் அப்பாஸ் அவர்களை 5 மாவட்ட பாசன விவசாயிகள் சங்க தலைவரை உடன் அழைத்துக் கொண்டு 678 ஊர்களுக்கு சென்று கட்சி கொடி கட்டாமல் நான் பிரச்சாரம் செய்ததோடு மதுரையிலிருந்து கூடலூர் வரைக்கும் 3 முறை நடைபயணம் மேற்கொண்ட போது லட்சக்கணக்கான மக்கள் நான் சந்திக்க முடிந்தது. வெள்ளிக்குக் அணையை நாம் பாதுகாத்து தீர வேண்டும் என்ற போது கடைசியில் கம்பம் பள்ளத்தாக்கிலும் கூடலூர் வரையிலும் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள். அந்த முல்லை பெரியாரை பாதுகாப்பதற்காக, பென்னிக்குக் அணையை பாதுகாப்பதற்காக நான் நடைபயணம் மேற்கொண்டதோடு ஸ்டெர்லைட் நாசகார காப்பர் ஸ்மெல்டர் நாசகார நச்சாலையை தூத்துக்குடியிலே இருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி மகாராஷ்டிரத்திலே ரத்னகிரி என்கிற இடத்தில் அந்த ஆலைக்கு சரத்பவார் அனுமதி கொடுத்து ஆலையின் கட்டிடங்கள் எழுப்பப்பட்டு எந்திரங்கள் பொருத்தப்பட்ட நிலையில் ரத்னகிரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அல்போன்சா மாங்கனிகளை தருகிற அந்த மாந்தோட்டங்களை வைத்திருந்த விவசாயிகள் ஒரு அமைப்பை உருவாக்கி தொடர்ந்து போராட்டம் நடத்தி பின்னர் ஒரு நாள் 1000க்கு மேற்பட்டவர்கள் திரண்டு சென்று ஸ்டெர்லைட் ஆலையை அடித்து நொறுக்கி எந்திரங்களை எல்லாம் தூள் தூளாக நொறுக்கி விட்டார்கள். எந்த காவல்துறையும் சரத்பவார் அனுப்பவில்லை. 3ஆம் நாள் கொடுத்த லைசன்ஸை திரும்ப பெற்றுக்கொண்டார். எங்கள் ஸ்டேட்ல ஸ்டெர்லைட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டார். கோவாவிலே நுழைய முயன்ற போது கோவா அரசு உள்ளே வராதே என்று தடுத்து விட்டது. குஜராத்திலே போய் ஆரம்பிக்கலாம் என்று அனில் அகர்வால் வேதாந்தா குழும தலைவர் முயன்ற போது குஜராத் எங்கள் மாநிலத்திலே அனுமதிக்க மாட்டோம் என்று விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அப்பொழுது ஆட்சி பொறுப்பிலே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வந்து அணுகிய ஒரு வாரத்திற்குள்ளாக அனுமதி பெற்று அந்த ஸ்டெர்லைட் ஆலையை அங்கே நிறுவினார்கள். அதை எதிர்த்து தொடர்ந்து நடைபயணம்
நான் மேற்கொண்டது மட்டுமல்ல, ஊர் ஊராக சென்று அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தது மட்டுமல்ல, 5 உண்ணாவிரத அறப்போராட்டங்கள், 3 மறியல் போராட்டங்கள் என்று நான் நடத்திய போது, அப்பொழுது ஆலை நிர்வாகம், அந்த ஆலையிலே ஒரு விபத்திலே 2 தொழிலாளர்கள் இறந்தபோது என் பெயரை சொல்லி விடுதலை புலிகளை கொண்டு வந்து இங்கே 2 பேரை சாகடித்து விட்டார்கள் என்று நிர்வாகத்தின் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். ஆனால் அப்பொழுது தூத்துக்குடி போலீஸ் எஸ்பியாக இருந்த ஜாங்கிட் உடனே பிரஸ் பீப்புளை வர சொல்லி, இட் இஸ் அட்ராசியஸ், இது ரொம்ப அக்கிரமமானது, அவர் அமைதியான போராட்டங்களைத்தான் நடத்தி கொண்டு வருகிறார், இங்கே யாரும் அப்படி அவர் சொல்லக்கூடிய அமைப்பை சேர்ந்த யாரும் இங்கு வரவும் இல்லை, அங்கே ஆலைக்குள்ளே ஏற்பட்ட கோளாறு காரணமாக 2 தொழிலாளர்கள் இறந்து போனார்கள் என்று மறுப்பறிக்க விட்டார். இனி இதே பழியைத்தான் நம் மீது போடுவார் என்று கருதி நான் ஹைகோர்ட்டிலே ரிட் மனு தாக்கல் செய்தேன். அதன் மீது வாதங்கள் நடந்தபோது தலைமை நீதிபதி லிபரான் பத்மநாபன் அமர்விலே அது வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தூத்துக்குடி வழக்கறிஞர் கிருஷ்ணன் 1 வாரம் சென்னையில் வந்து தங்கியிருந்து எனக்கு என்னென்ன வாதங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு பயிற்சி கொடுத்தார். அந்த அடிப்படையில் ஸ்டெர்லைட் சார்பாக கே வேணுகோபால் வந்து இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர் வந்து வாதாடினார். அப்பொழுது 4 நாட்கள் வாதம் நடைபெற்றது. நான் 7 மணி நேரம் நான் வாதங்களை எழுப்பியிருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் லிபரான் கேட்டார், 50 லட்சம் மக்களுக்கு மேல் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னீர்கள், 15,000 பேர் தானே உங்களோடு கைதாகி இருக்கிறார்கள் என்று கேட்டபோது, 40 கோடி மக்களின் விடுதலைக்காகவே மொத்தம் 35,000 பேர் தானே கைதானார்கள் என்று நான் சொன்னேன். சொல்லிவிட்டு, நான் தனிப்பட்ட லாபத்திற்காகவோ எதையோ எதிர்நோக்கியோ இந்த போராட்டம் நடத்தவில்லை, இந்த வழக்கை நான் தொடுக்கவில்லை, எங்கள் அந்த மாவட்டம் முழுமையும் விவசாயிகளும் மீனவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதனால் பொது நோக்கத்துக்காக நான் இந்த வழக்கை தாக்கல் செய்தேன் என்று சொன்னபோது சீஃப் ஜஸ்டிஸ் லிபரான் சொன்னார், there is no need for anybody to vouch for your honesty and dignity and sincerity, everybody knows about it என்று ஓபன் கோர்ட்ல இப்படி ஒரு பாராட்டை தெரிவித்தார். அடுத்த 4 நாள் கழித்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அனில் அகர்வால் தரப்பிலிருந்து ஒரு தந்தி கொடுத்தார்கள். இந்த கிரீன் பெஞ்சில் உட்கார்ந்திருக்க ஜஸ்டிஸ் பத்மநாபருக்கு வைகோ உறவினர், அவர் வீட்டு கல்யாண வரவேற்பில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார், இந்த பெஞ்சை மாற்ற வேண்டும் என்று ஒரு தந்தி கொடுத்தார். அது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அதை தூக்கி தூர போட்டு விட்டார், அவர் அதை பற்றி கண்டுக்கிடல. ஆனால் ஜஸ்டிஸ் பத்மநாபன் கோர்ட் கூடின உடனே எழுந்து, என் நாணயத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் என் மீது ஸ்டெர்லைட் நிர்வாகம் குற்றம் சாட்டுகிறது, நான் இந்த பெஞ்சை விட்டு இந்த வழக்கு வேறு பெஞ்சுக்கு போகட்டும் என்று அவர் விலகிக் கொண்டார். வழக்கு வேறு பெஞ்சுக்கு போனது. அந்த பெஞ்சு சாதகமாக ஸ்டெர்லைட்டுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. அதற்கு பிறகு அதுக்கு மேலும் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து 5 ஆண்டு காலம் வாதம் நடைபெற்று பிறகு 2010 செப்டம்பர் 28ஆம் தேதி அன்று ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார், ஜஸ்டிஸ் எலிபி தர்மராவ் பெஞ்ச் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடுவதற்கு தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து டெல்லி உச்சநீதிமன்றத்திலே போய் அதற்கு தடை ஆணை வாங்கிவிட்டது. 3 நாட்களில் ஸ்டெர்லைட் நிர்வாகம். பிறகு அந்த வழக்கு 33 வாய்தாக்கள் நடைபெற்றன. நானும் வழக்கறிஞர் தேவதாசும் அங்கே போய் கலந்து கொண்டோம். ஜஸ்டிஸ் பட்நாயக், ஜஸ்டிஸ் கோகலே பெஞ்சிலே அது தொடர்ந்து நடந்தது. அப்பொழுது ஸ்டெர்லைட்டினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை, அது என்னென்ன விதிகளை மீறி இருக்கிறது என்பதையெல்லாம் நான் தரவா படிச்சுட்டு போய் அவற்றை வரிசையாக வாதங்களை எடுத்து வைத்த பிறகு சர் சி.பி. ராமசாமி ஐயருடைய பேரனான தலை சிறந்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் எழும்போது ஜஸ்டிஸ் பட்நாயக் சொன்னார், இட் வில் பி a difficult task for you, it will be a Himalayan task to meet the challenges raised by Mr. Vaiko here. அப்படி சொன்ன உடனே சரி, இந்த கோர்ட்டில் அநேகமாக ஸ்டெர்லைட்டை மூடிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். மூடிடுவாங்கன்னு நினைச்சு ஜெயலலிதா அவர் என்ன செய்தார்னா, மார்ச் 30ஆம் தேதி ஆலையை மூட சொல்லி ஒரு உத்தரவை போட்டு விட்டார். ஏப்ரல் 2ஆம் தேதி கோர்ட் நடக்கு, தீர்ப்பு வரப்போகுது. வழக்கமா சிரிச்சுக்கிட்டே பார்க்குறேன். பட்நாயக் அவர்கள் ஒரு இடம் கூட சொன்னார், நான் மெட்ராஸுக்கு போனேன், பாண்டிச்சேரிக்கு போனேன்,
எங்கே பார்த்தாலும் சுவரொட்டிகளில் ஒரு படத்தை பார்த்தேன், எங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த ஆளைன்னு. கடைசியில் பார்த்தா அது நீங்கள் தான், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் பாராட்டினவர். ஸ்டெர்லைட் தொடர்ந்து நடத்தப்படும் என்று அறிவித்து விட்டார். அவர் அறிவித்த மாத்திரத்தில் நான் எழுந்து, மை லார்ட், கைண்ட்லி பெர்மிட் மீ டு மேக் மை சப்மிஷன், என்னுடைய கருத்தை சொல்ல விடுங்கள். சொல்லுங்கள் என்றார். மகாராஷ்டிரத்தில் உடைச்சு நொறுக்கினாங்களே, அவங்க தான் மார்ஷியல் பீப்புளா? கிடையாது. அதை விட மார்ஷியல் பீப்புள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க. எங்களுக்கு உடைச்சு நொறுக்கணுங்கிற எண்ணம் வந்ததா? நாங்கள் அறவழியில் போராடி நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது என்ற போது, நோ நோ, ஐ ஹவ் அப்ரிசியேட்டட் யுவர் ரோல் என்று சொல்லிவிட்டு அவர் அப்படி ஒரு பதில் சொன்னார். திரும்ப தீர்ப்பாயத்துக்கு போறோம். தீர்ப்பாயத்தில் அரிமா சுந்தரம் எல்லாரையும் பேசுறதுக்கு அனுமதிச்சார். மார்க்சிஸ்ட் பார்ட்டி எல்லாரையும். என்னை மட்டும் டோன்ட் அலோவ் ஹிம், ஹி வில் கிரியேட் அன்னெசரி ப்ராப்ளம்ஸ், அவரை பேச விடாதீங்கன்னு உடனே அந்த தீர்ப்பாயத்தினுடைய நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு அனுமதியை கொடுக்கவில்லை. நான் மேறு ரெண்டு ரிட் மனுக்களை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்திருந்தேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு, ஹாரிங்டன் நாரிமன் பெஞ்சுக்கு வந்துச்சு. அப்பொழுது கடைசி வரிசையிலிருந்து நான் எழுந்து சொன்னேன், நான் இங்கே வாதாடுவதற்கு 2 நிமிடங்கள் வாய்ப்பு தாருங்கள் என்றவுடன் அவர் நாரிமன் அவர்கள், நான் பொட்டா கைதியாக இருந்தபோது என்னுடைய வழக்கை அவருடைய ஃபாலி நாரிமன் நடத்தி தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றமல்ல என்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் அவருடைய மகன்தான் ஹாரிங்டன் நாரிமன். தூரத்தில் எழுந்தவுடன், சரி, யூ கம் டு தி ஃப்ரண்ட் ரோ என்றார். வந்து நான் பேச ஆரம்பித்தவுடன் எனக்கு அது குறுகிய நேரம் என்பதனால் கொஞ்சம் தடுமாற்றம் வந்து விடுவது. மை லார்ட், ஐ ஹவ் பிகம் நர்வஸ், கைண்ட்லி டாலரேட் மீ என்ன. You are nervous? No. You are making us nervous. எங்களை இங்கே நர்வஸ் ஆக்கிட்டீங்க இது சொன்னபோது நான் கேட்டேன். The blood spilled on the soil of Tuticorin, the blood of Snowlin, a 14-year-old girl, that blood spilled in the soil of Tuticorin seeks justice in the Supreme Court of India என்று சொல்லி நான் சொல்லிவிட்டு, my 2 writ petitions have not been added with this case. உடனே கோர்ட் கிளர்க்கை கூப்பிட்டு, இவருக்கு 2 writ petition அவன் இருக்குன்னா அதையும் இதோட ஆட் பண்ணிருங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு திருப்பி அனுப்புங்க. ஜஸ்டிஸ் சிவஞானம், ஜஸ்டிஸ் பவானி சுப்பராயன் அமர்வில் 2 வருஷம் கேஸ் நடந்தது. நான் கடைசியாக 2.5 மணி நேரம் இந்த வாதங்களை வைக்கிற போது அவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் கண்கலங்கினார்கள். ஜஸ்டிஸ், எவ்வளவு கொடூரமான துப்பாக்கி சூடு! ஹென்றி திபேன் 2400 பக்கத்திலே முன்னாள் நீதிபதிகளை, முன்னாள் காவல்துறை அதிகாரிகளை வைத்து ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணியிருந்தார். அதிலிருந்து எடுத்து நான் கோட் பண்ணேன். கடைசியில் நிரந்தரமாக மூடச் சொல்லி அந்த தீர்ப்பிலே சிவஞானமும் பவானி சுப்பராயன் தீர்ப்பளித்து விட்டார்கள். இந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம் என்னை அணுகுவதற்கு தலைகீழாக முயன்றது. 5 நிமிடம் 10 நிமிடம் எனக்கு ஒதுக்கி தாருங்கள், நான் தனியாக பேச விரும்புகிறேன் என்று சொன்னபோது நேருக்கு நேராகவே கேட்டார் லாபியில். எனக்கு அவர் தெரியாது. ஐ ஒன்ட் மீட் யூ, வி வில் மீட் இன் த கோர்ட். அதுக்கு பிறகு அட்டார்னி ஜெனரலை ஜி ராமசாமி அனுப்பி வச்சார். அவர் என்னை எதுக்கு நீங்கள் டெல்லியிலிருந்து என்னை பார்க்க வந்தீங்க? நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க, சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் வேதாந்தா குரூப் வாண்ட்ஸ் டு மீட் யூ. யூ ஹவ் கம் டு யர் ராங் பிளேஸ். தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்திருக்கக்கூடாது. ஐ வில் நாட் மீட் யூ, ஐ எம் ஃபைட்டிங் ஃபார் யூ பிரின்சிபல்னு சொன்னேன். அவர் திரும்பி போனார். அந்த அகர்வால் இப்பொழுது பசுமை தாமிரம் வேண்டும் என்று ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். அதையும் இப்பொழுது விசாரிக்க இருக்கிறார்கள். இப்படித்தான் முதலே சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் அதனால் எவ்வளவு கேடுகள் வந்தன என்பதை நான் நீதிமன்றத்தில் போராட்டத்தில் மட்டுமல்ல, இந்த நடைபயணத்தின் மூலமாகவும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி, நியூட்ரினோ இட் இஸ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட் என்று மோடி சொன்னார். அதை எதிர்த்து மதுரையிலே இருந்து ஆயிரக்கணக்கானவர்களோடு அதை எதிர்த்து நடைபயணம் புறப்படுவதற்கு இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து புலி வில் கயல் பொறிக்கப்பட்ட கொடியை நான் என்னிடம் கொடுக்க அந்த நடைபயணத்தையும் நடத்தினோம். அதிலே சிவகாசி ரவி என்கிற இளைஞன் அந்த இடத்துக்கு முன்னாலேயே அந்த புறப்படுகிற இடத்திலேயே தீக்குளித்து பின்னர் மாண்டு போனார். ஆகவே
தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி பொழுது அதுக்கு பிறகு நியூட்ரினோவை எதிர்த்து ஹைகோர்ட்டில் தமிழ்வாணன் ஜஸ்டிஸ் தமிழ்வாணன் பெஞ்சில் வந்தப்பா 2.5 hours ஐ ஆர்கியூட் பெர்மனன்ட் ஸ்டே கொடுக்கப்பட்டு இப்பொழுது 2015 2025 வரை 10 ஆண்டு காலமாக அதை நிறுத்தி வைப்பதற்கு நான் காரணமாக இருந்தேன். அதை போலத்தான் தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு ஸ்டெர்லைட் ஆகட்டும், நியூட்ரினோ ஆகட்டும், இந்த ஜூலி ஃப்ளோரா என்று சொல்லப்படுகிற சீமை கருவேல வேலி கருவேல மரங்களை அகற்றுவதற்கு நான் தொடுத்த ரிட்மன் மீதுதான் ஜஸ்டிஸ் செல்வம் தீர்ப்பளித்து எல்லா இடங்களிலும் கலெக்டர்களும் மேஜிஸ்ட்ரேட்டுகளும் நீதிபதிகளும் இதில் போய் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தார். ஐடிஐ காரன் ஹைகோர்ட்டில் இன்னொரு ரிட்டை போட்டு அது பெண்டிங்கில் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எது ஆகவே தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக, தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காக நீதிமன்றங்களிலே போராடியதோடு நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் வடநாட்டு பெருமுதலாளிகளுக்கு விலைக்கு விற்க ஏற்பாடாகி இருந்தபோது தொழிற்சங்க தலைவர்கள் 24 பேருடைய கோரிக்கை மனுவை என் பக்கத்திலே இருக்கக்கூடிய அன்றைய தொழிற்சங்க தலைவர் நெய்வேலியில் இருந்த செந்திலதிபன் கொண்டு வந்து கொடுக்க, அந்த மனுவை வாஜ்பாய் அவர்களிடத்திலே கொடுத்த போது we have taken a decision, disinvestment அது ஸ்டாப் பண்ண முடியாதுன்னாரு. எங்க தமிழ்நாட்டு மண்ணில் நாங்கள் சிந்தின ரத்த வேர்வையில் எங்க தொழிற்சாலை நேரு வந்து ஆரம்பித்த தொழிற்சாலை, காமராஜர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலை, அது எதுக்கு நீங்க வடநாட்டு முதலாளிகளும் விலைக்கு வாங்கி போற மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றீங்க? நீங்க பீகார்ல போய் ஈஸ் மை லைக் மை அடாப்டட் சன் எல்லாம் பாராட்டி பேசுறீங்களே, நான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உருப்படியா ஒன்னாவது செய்ய வேண்டாமா? இதை ரெஜிஸ்டரை மாத்துங்கன்ன போது அந்த பெரிய மனிதர் அன்றைய பிரதமர் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு எஸ் we will change the decision of the cabinet, NLC will not be privatized சொன்னார். பிரஸுக்கு சொல்லலாமான்னு இங்கிருந்தே சொல்லுங்கன்னா அங்கிருந்தே இந்து சீஃப் ஆஃப் பியூரோவுக்கு டெல்லியில் இருந்தவருக்கு பிரைம் மினிஸ்டர் அஷ்யூட் சொன்ன மறுநாள் முதல் பக்கத்திலேயே அது பெட்டி கட்டி கட்டம் கட்டி போட்டாங்க. என்எல்சி தனியார் மயம் ஆக்கப்படவில்லை. ஆக எங்களுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்து அதிலே வெற்றியும் பெற்று தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதோடு மூவர் தூக்கு கயிறு அறுபடுவதற்கும் ராம் ஜெத்மலானியை கொண்டு வந்து சென்னை ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்டில் 22 வாய்தா அவர் அப்பியர் ஆகியிருக்கிறார். அவர் கடைசியில் சீஃப் ஜஸ்டிஸ் சதாசிவம் பெஞ்சில் அந்த பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேர் அவர்களுடைய மீது போடப்பட்ட தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது. அதற்கு மூல காரணமாக இருந்து வேலை செய்தேன். வீரப்பனோடு கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மீசை மாதையன் உள்பட்ட 5 பேர் சென்னிமலையிலே வந்து என்னை சந்தித்தார்கள். குளத்தூர் மணியோடு வந்து 5 பேருக்கும் கருண மனு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, பிரசிடென்ட் கிட்டே ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இத்தனை தேதி தூக்கில் போட போறாங்க. இதை தடுத்து நிறுத்தணும்னா நீங்க தான் உங்களால முடியும்னு சொல்லுவாங்க. ஹென்றி திபேனும் அதே கோரிக்கையிடம் வைத்ததனால் மீண்டும் ராம் ஜெத்மலானி அவர்களை அவர் கட்டடம் வாங்காமலே அந்த சுப்ரீம் கோர்ட்டில் 4 வாய்தாவில் வாதாடி அந்த 5 பேருடைய தூக்கு தண்டனையையும் ரத்து செய்ய வைத்தார். இது வழியா பரவாக வரவில்லை. 5 பேரும் நான் ஜாதி குறித்து பேசுவதில்லை, வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அந்த 5 பேருடைய உயிரையும் தூக்கு கயிற்றிலே இருந்து காப்பாற்றி கொடுத்ததும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகவே தமிழக வாழ்வாதாரங்களுக்காக, தமிழர்கள் நலனுக்காக எங்களுடைய பயணத்தில் தொடர்ந்து எங்கள் போராட்டங்களில் நாங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். அதை போலவே இப்பொழுது சாதிய மோதல்கள், மத மோதல்கள் தமிழ்நாட்டிலே மீண்டும் தலை பிரித்து ஆடுவதற்கான சூழலை உருவாக்க பார்க்கிறார்கள் சிலர். அதை தடுப்பதற்கு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சகோதரர்களாக நாம் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முழுமையாக வலியுறுத்தி அந்த மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே திருச்சி மாநகரிலிருந்து நாளை ஜனவரி 2ஆம் தேதி நான் தொண்டரணி, இளைஞரணி, மாணவரணி தோழர்களோடு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். ஆண்டுதோறும் ஜனவரி முதல் நாளில் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்களை நான் சந்திப்பதும் அவர்களோடு அமர்ந்து மதிய விருந்து உண்பதும், நான் ஜெயிலில் இல்லாத ஒவ்வொரு வருடத்திலும் தொடர்ந்து
நான் 94 இதை கடைபிடித்து வருகிறேன். இந்த ஆண்டு நான் சென்னையிலே இருக்க முடியாமல் போவதற்கு காரணம், நாளைக்கு இங்கே பயணம் தொடங்குவதனால் திருச்சியிலே உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. நீங்கள் பெருமளவிலே வந்து இங்கே கலந்து கொண்டு இன்னொரு பேட்டிக்கு போனதனாலே அங்கிருந்து சற்று தாமதமாகுதுன்னு சொன்னதால் தான் நான் 9:30 மணிக்கே தயாராகிவிட்டேன். இவ்வளவு சற்று தாமதமானது என்று நீங்கள் அனைவரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே வந்து கலந்து கொண்டதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினா கேளுங்க. கூட்டணி கட்சிகளுடனான விஷயங்களில் லட்சுமணரையை மதிக்கணும்னு சொல்லி உங்க எம்பிக்களுக்கு அறிவுறுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு மாணிக் தாகூர். அதே கருத்தை தான் செல்வப்பிரதிங்க வலியுறுத்துறாரு. லட்சுமண ரேகையை தாண்டுற வழக்கம் எங்களுக்கு எப்பயுமே கிடையாது. லட்சுமண ரேகைங்கிறது லட்சுமணன் கோடு கிழிச்சு சீதையிட்ட இந்த கோட்டை தாண்டி வெளியே வராத உள்ளே இருன்னு சொல்லி வற்புறுத்தி அனுப்புனதுனால சீதா அபயம் லட்சுமணா அபயம்னு சத்தம் கேட்குது, உங்கள் அண்ணன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு, நீங்கள் போங்கும் போது போக மாட்டேன்னா அப்போ நான் அண்ணன் சாகட்டும் தான் இது வரைக்கும் இருந்தீங்களான்னு ஒரு கொடிய வார்த்தைகளை சொன்னதுனால கோடு கிழிச்சு இதுக்கிட்டு வராதுன்னு சொல்லிட்டு போனான். ராவணன் என்னன்னா அந்த கோட்டுக்குள்ளே போகலை, அந்த கோட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பூமியை அப்படியே பேர்த்தெடுத்துட்டு போகிறான்னு கம்பன் எழுதியிருக்கிறான். இதுதான் லட்சுமண ரேகாவுடைய வரலாறு. நாங்களும் எங்கள் எல்லை தாண்டி போகிறதில்லை. எந்த கருத்துக்களை சொல்லணுமோ கூட்டணி தர்மம் தலைப்பதற்கும் கூட்டணி தலைமையை மதித்து செயல்படுவதற்கும் இலக்கணமாக செயல்படுகிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நாங்கள் அந்த மாதிரி விதத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியையும் விமர்சிக்கிற வகையிலோ புண்படுத்துகிற வகையிலோ நாங்கள் எந்த கருத்து சொல்லலாம். அதாவது காங்கிரஸ் இயக்கத்தின் நிர்வாகி சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் குறித்தும் திமுக அரசு குறித்தும் அவர் வைத்த அந்த விமர்சனம் பற்றி ஒரு பத்திரிகையாளர், ஒரு நாளிதழ் ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் கேள்வி கேட்ட பொழுது, அவர் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கருத்துக்கள் எந்த தரவுகள் இல்லாமல் உண்மைக்கு புறம்பானவை, கண்டிக்கத்தக்கது என்று கூறியதுடன் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்துக்களை காங்கிரஸ் இயக்கத்தின் மாநில தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் சசிகாந்த் செந்தில் போன்றவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் என்று கூறிவிட்டு, தொடர்ந்து கூட்டணிக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் இயக்கத்துக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் இதுபோன்ற கருத்துக்களை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். இதற்கு காங்கிரஸ் இயக்க தலைமை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறினேன். அரசியலை கடந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் எதிர்காலம் சகோதரர் ராகுல் காந்தி மீது அளவற்ற மதிப்பை வைத்துள்ளேன். ஒரு அரசியலை கடந்து எனக்கும் அவருக்கும் ஒரு நட்புணர்வு உண்டு. மதிமுகவும் காங்கிரசுக்கும் எந்தவித இதுவும் கிடையாது. நான் சொன்னது காங்கிரஸ் குறித்தல்ல, அது குறிப்பிட்ட அந்த நபர் பிரவீன் சக்கரவர்த்தியை பற்றியதான். அது நம்முடைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூரிடமும் அலைபேசியில் பேசி நான் என்னுடைய விளக்கத்தை அளித்துள்ளேன். அந்த நாளிதழை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கருத்துல கொஞ்சம் ஒன்று திருத்தி அதில் திருச்சி எழுதிட்டாங்க. திருச்சியில் சொல்ற மாதிரி திருச்சி எழுதிட்டாங்க. அதனால ஒரு தவறான ஒரு புரிதல் வந்தது. அதுக்கு நான் விளக்கம் நான் கொடுத்துருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அப்படிங்கிற சமயத்து, அதாவது கடன் சுமை அப்படிங்கிறது தான் இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸுடைய தலைவர் சுட்டி காட்டுகிறது. பெரிய ஒரு பிரளயத்தை கிளப்பி இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வையில், நீங்களும் நல்ல பொருளாதார அறிந்தவர் தான், உங்களுடைய பார்வையில் தமிழ்நாட்டு இந்த அளவுக்கு கடன் வாங்கலாமா? அதாவது நீங்க நாட்டுடைய மாநிலத்துடைய கடன் பொறுத்த வரைக்கும் கடனை பத்திரம் நீங்க சொல்ல முடியாது. அதாவது மாநில கடன் மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, டெப்ட் டு ஸ்டேட் ஜிடிபி ரேஷியோ, அதை தான் நீங்க வச்சு நீங்க கம்பேர் பண்ணுமே தவிர, கடன் மாநிலத்திலோட கடன் 2020க்கு முன்னாடி இவ்வளவு இருந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ இவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றது ஒரு தவறான ஒரு எக்கனாமிஸ்ட், பொருளாதாரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அது தெரியும். உங்களுக்கு
இன்னைக்கு வாங்கின மாநில கடன் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசு வாங்கின மாநில கடன் பொறுத்த வரைக்கும் நார்ம்ஸ், விதின் நார்ம்ஸ் ஆனால் கண்டிப்பாக விதின் நார்ம்ஸ் தான். நீங்கள் இன்ஃபேக்ட் இன்னொன்று நான் சொல்ல, நான் கடந்த அதிமுக ஆட்சியில் 2021க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 27 விழுக்காடு இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 26 விழுக்காடுக்குள்ள தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பல இது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அது பேராமீட்டர்ஸ் போய் பார்க்கும்போது, நீங்கள் சொல்கிற இந்த மாநில கடன் பொறுத்த வரைக்கும் அது வரமுறைக்கு உள்ளதாக இருக்குங்கிறது தெளிவாக நம்முடைய அமைச்சர், நிதியமைச்சர், தமிழ்நாட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சமீபத்தில் ஒரு நீண்ட விளக்கம் இது கொடுத்துருக்கிறாரு. உங்களை மாதிரி பத்திரிகையாளர் மத்தியிலே அதுக்குண்டான விளக்கங்கள் இருக்கு. ஆனால் இது பொறுத்த வரைக்கும்னா அந்த நபருடைய கருத்து பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கருத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது. சமயத்துல ஒரு இந்த மாதிரி ஆச்சரியங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ அது ஒரு ஓவர் பீரியட் அவங்க வந்து நேரடியாகவோ மறைமுகமோ சுட்டி காட்டுறதால ஸ்டில் கண்டினியூவிங். இது ஒரு ஸ்பெஷல் டாக்டிக்ஸா அல்லது மத்திய சர்க்காருடைய நயவஞ்சகமான மாற்றாந்தாய் மனப்பான்மை உள்ள போக்கில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதிகளை கொடுப்பதில்லை என்று முடிவெடுத்து கொண்டு இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ கொடுத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இப்போ இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட 40% செலவை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கெங்கே வேலை கொடுக்கணுங்கிறது கூட இனி மாநில அரசோ அந்த கிராம பஞ்சாயத்தோ கிராமத்து ஆளோ தீர்மானிக்க முடியாது, இனி மத்திய ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் என்று சொல்லி அவர்கள் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்த போதிலும் அத்தனையும் சமாளித்து கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கொண்டு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அரிய பல திட்டங்களை பாடசாலைக்கு செல்லுகிற சின்னஞ்சிறுமிகள் சிறுவர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கு முழுமையாக காலையிலே உணவு வழங்குகிற புதிய திட்டத்தை கொண்டு வந்ததோடு மகளிருக்கு பேருந்தில் ஏறினா டிக்கெட்டு கிடையாது, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டரே அவருடைய அந்த ஆர்டர் தான். அப்படி இந்த நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட மக்களுக்கு சேவையாற்றுகின்ற செய்கின்ற மாநிலம் இங்கே இருக்கிற திமுக தலைமையிலான அரசின் தான், இந்த மாநிலம் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு நிர்வாகத்தை அவர் செவ்வனே நடத்தி கொண்டு வருகிறார். அதனால தான் நான் சொல்றேன், இப்பொழுது போகிற இந்த பயணத்தில் கூட இவற்றையும் நான் எடுத்து சொல்லி எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் மலர வேண்டும். அது மீண்டும் திமுக அரசுதான் வரும் 2026. எந்த சூழ்நிலையில் யார் எந்த விதமான கூட்டத்தை கூட்டி காட்டினாலும் சரி, இப்பொழுது திருவண்ணாமலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநாட்டிலே பல லட்சம் பேர் பங்கேற்றனர். பல்லடத்திலே 3-4 நாட்களுக்கு முன்னாலே நடைபெற்ற மகளிரின் மாநாட்டிலே 1,50,000க்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள். ஆகவே மக்கள் சக்தியை திரட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தினுடைய வலு சக்தியாக, நேச சக்தியாக, பாச சக்தியாக, வலிமை ஊட்டுகிற சக்தியாக, தமிழகத்தை வாழ வைக்கிற சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. ஆகவே வருகிற தேர்தலிலும் அவர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்பதையும் நான் வேண்டுகோளாக வைப்பேன். அவர்களுக்கே திமுகவே தனிப்பெரும்பான்மை பெற்று அவர்களே மீண்டும் அரசை அமைப்பார்கள் என்பதிலே நான் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறேன். தாக்குதல் நடந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த காவலரை கத்தியால இளைஞர்கள் விரட்டுவதும் நடந்திருக்கு. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சட்ட ஒழுங்கு தெரியலன்னு மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த சம்பவம் மிகவும் கவலை தருவது, தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானத்தை தருவது. இங்கே வடபுலத்தில் இருந்து வந்த லட்சோப தொழிலாளர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு என்ற சொல்லுக்கேற்ப அவர்கள் பாதுகாப்பாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். இப்படி 1-2 சம்பவங்களிலே கொடிய கொடுங்குற்றவாளிகள் அவர்கள் தங்களை மனித சுபாவத்திலிருந்து மாற்றி மிருக குணம் கொண்டவர்களாக இந்த கொடிய காரியங்களிலே ஒரு பெண் சீரழிக்கப்பட்டு ஒரு கொடும் சம்பவம் அதே கோவைக்கு பக்கத்தில் நடந்ததை போலத்தான் இப்பொழுது இந்த வடமாநில ஒரிசாவைச் சேர்ந்த ஒரு இளைஞரும்
வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு கடுமையான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. இன்னும் கடுமையாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகின்ற வகையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு இந்த அரசு தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து மதுதான். மது ஒழிப்பு நடைபெறணும் நீங்க போனீங்க. மதுல இருந்து மாறி இப்ப சமத்துவத்துக்கு வந்துட்டீங்க. இல்ல அது மாறல, நான் ஒன்றும் மாறல. நான் எங்க எப்படி மாறேன்? இப்ப ட்ரக்ஸ் வந்து வேற ஸ்டேட்ல இருந்து நிறைய வருது, கடல் வழியாக வருது, வேறு ஸ்டேட்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. மாணவர்கள் மாணவிகள்லாம் அதை பயன்படுத்துறாங்க. ஸ்டாம்ப் சைஸ்ல ஒரு தபால் தலை அளவிலே அது கூட போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. கொக்கைன், அபைன், அது மாதிரி LSD, ப்ரௌன் சுகர், இதெல்லாம் வந்து இளைய சமுதாயத்தை குறிப்பாக மாணவிகளிடம் கூட இது போய் சேர்கிற அளவுக்கு ஒரு பெரும் ஆபத்து இருக்கிறதுனால நான் அதனால தான் கோரிக்கையாக அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அதை வைத்திருந்தால் இவ்வளவு காலம் தண்டனை, பயன்படுத்தினால் இவ்வளவு காலம் தண்டனை என்பதை சட்டம் போடுவதோடு அதை நிறைவேற்றவும் செய்து இந்த கொடிய ஆபத்திலிருந்து, இந்த ட்ரக்ஸ் அபியூஸ் ஆபத்திலிருந்தும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கும் இந்த அரசு என்று நான் நம்புகிறேன். அமைச்சர் வந்து 0% கஞ்சான்றார் தமிழ்நாட்டுல. அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் புள்ளிவிவரங்களை வச்சு சொல்றாரு. அவர் கிடைச்ச புள்ளிவிவரங்களை வச்சு ஆனா டெய்லி கஞ்சா பிடிக்கிறாங்க எல்லா ஸ்டேட்லயும். வந்து வருது. பஞ்சாப் மாநிலம் எப்படி ஒரு காலத்தில் ஸ்போர்ட்ஸுக்கும் இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாநிலமாக இருந்ததோ, அந்த பஞ்சாப் வந்து இந்த ட்ரக் அபியூஸ்னால இன்றைக்கு ரொம்ப நாசமாகி கொண்டிருக்கிறது. அந்த நிலைமை இங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக, பெற்றோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக, இளைய தலைமுறையை பாதுகாப்பதற்காக இதை நல்ல நோக்கத்தோடு இந்த பயணத்தை நான் மேற்கொண்டேன். காவல்துறை இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதில் இருந்து இந்த இளைய தலைமுறை மாணவ மாணவிய சமுதாயம் சிக்கிவிடக்கூடாது என்பதை மனதில் கொண்டு நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக தான் இருக்கு. படுகொலைகள் எல்லா காலத்திலும் நடந்த மாதிரி சில இடங்களில் கொலைகள் நடக்குது. அது வெறிபிடித்து போய் சில பேர் ஒரு நொடிப்பொழுதுல ஆயுதம் எடுத்து தாக்குற அந்த மாதிரியான மனோபாவம் இளைய தலைமுறை கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வருது. அதையும் தடுக்க வேண்டியது கடமை. அதையும் நான் நிச்சயமாக மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரத்திலே மக்கள் நலனுக்கு எது நல்லது என்பது அதையும் நான் வலியுறுத்தி சொல்றேன். இந்த நடைபயணம் வந்து அவரோட உண்மையான நோக்கம் வந்து போதைப் பொருளுக்கு எதிரானதுதான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு ஓப்பனாவே அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. பட் இப்ப லேட்டஸ்டா வந்து நாங்க வரலாம் பார்க்கணும் சமத்துவ நடைபெறணும்னு போட்டு தலைப்பு முதல்லயே அப்படிதான் போட்டிருக்கேன். இப்ப நான் அறிவிக்கும் போதே சமத்துவ நடைபெறும் சொல்லித்தான் அறிவிச்சேன். என்னுடைய முதல்ல அறிவிக்கும் போதே பயணத்துக்கு சமத்துவ நடைபெறும் சொல்லிதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் அறிவிச்சேன். அது இது சாதி மத மோதல்கள் இருக்கக்கூடாது என்பது, சமய நல்லிணக்கம் தலைக்க வேண்டும் என்பதற்காக தான் தலைப்பு அப்படி வச்சேன், சமத்துவ நடைபயணம். தாராளமா எடுத்துக்கலாம். நிச்சயமா தேர்தல் பிரச்சாரத்தை இதில் முன்வைப்பேன். ஒரு நாளைக்கு 15, 17, ஒரு 600 பேர். அது மிக தவறு. அதுக்கு பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை இல்லாத ஒன்று. எல்லா துறையில் நுழைஞ்ச மாதிரி இப்ப சாகித்ய அகாடமிக்குள்ளேயும் அவங்க நுழைஞ்சிட்டாங்க. ஆனா தேசிய நெடுஞ்சாலைத்துறையில 3,11,500 கோடி வந்து ஊழல் வந்து அவங்க சிஐடி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பாருங்க? தேசிய நெடுஞ்சாலைத்துறையில நேஷனல் ஹைவேஸ் எனக்கு புள்ளி விவரங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதை சொன்னவர்கள் தான் போய் கேட்கணும். ஒன்றிய அரசில் நடந்திருக்கக்கூடியது அவ்வளவு படுபயங்கரமான ஊழல் என்றால் மக்கள் அதை மனதில் நினைத்து பார்த்து அந்த அரசினுடைய அங்கிருந்து இங்கே வாழ்நிலை தடுக்கின்ற வகையிலே மக்கள் முன்வர வேண்டும் நான் கேட்டுக்கிறோம். சார், இப்போ நாளைக்கு இந்த பயணம் போறீங்க, இதில் வந்து மது ஒழிப்பு கஞ்சா எல்லாத்தையும் பற்றியும் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதில் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க. அவரு
அவரை கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன? சமய நல்லிணக்கம் நான் மிக வற்புறுத்தி சொல்லியிருக்கேன். சமத்துவ நடைபெறணும்னு தான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன். சமய நல்லிணக்கத்துக்கு கேடு வருகிற வகையில் இந்துத்துவ சக்திகள் பல இடங்களில் இவங்க கோயிலுக்கும் தேவாலயத்துக்கும் கோயிலுக்கும் மசூதிக்கும் இடையில மோதல் அங்கிற மாதிரி கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. இதை தடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமைங்கிற முறையில் தான் நான் இந்த தலைப்பு கொடுத்து போயிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே மது ஒழிக்கப்பட வேண்டியதுங்கிற கருத்தை சசிபெருமாள் காலத்துக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டு வரேன். அந்த கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை. சாப்பிடுவாங்க.